ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, உனக்கு என்ன துன்பம் நேர்ந்தாலும் உன் உள்ளங்கையில் நான் இருக்கிறேன். எதற்கும் கலங்காதே. என் சத்தம் உன் மனதில் ஒலித்தால் இப்போதே என்னை நோக்கி பார். என் விழிகள் உன்னோடு பேசும். உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும். இதே உணர்வுடன் இரு. இனி காலமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும். உன்னுடைய தனிமையை பற்றி நீ கவலைப்படாதே. இப்போதுதான் நீ என்னுடன் இன்னும் அதிகமாக நெருக்கமாக முடியும். அதற்கான வாய்ப்புதான் இந்த தனிமை. எண்ணங்களை ஒழுங்குபடுத்தி வா. செயல்கள் ஒழுங்காகும். எதற்காகவும் எந்த நிலையிலும் நடிக்காதே. உன்னால் ஒரு துரும்புக்கும் துரோகம் நேரிடக்கூடாது. எதற்கும் கவலை கொள்ளாதே. மானுட மேன்மைக்கான உன் கடமையிலிருந்து அணு அளவும் விலகாதே. உன்னை மிகவும் பிடிக்கும். தயவு செய்து என்னிடம் நடித்து விடாதே. வாழ்க்கை என்றால் என்ன என்பதை நீ அறிவாயா? அதை அறிய உனக்கு விருப்பமில்லையா? உன் எல்லா பிறப்புகளுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. முடிந்த பிறவிகளை நீ அறிந்திருக்க வாய்ப்பில்லை. அதில் உன் ஆத்மா எந்த ரூபம் எடுத்தது என்பதையும் அறியவில்லை. ஆனால் இந்த பிறவியில் எல்லா நலன்களையும் நீ பெற்றுள்ளாய். என் பிள்ளையாய் நீ எல்லா பிறவிகளிலும் இருந்தாய். இந்த பிறவி ஏன் அதிசயமானது என்று சொல்கிறேன் என்பதை நீ அறிந்து கொள். ஓர் உயிரின் வாழ்க்கைக்கு உண்மையான அர்த்தங்களை புரிந்து கொள்வது அவ்வளவு எளிதல்ல. அதை நீ இந்த பிறவியில் பெற்றுள்ளாய். எனது அருளால் உன் வாழ்க்கை என்ற கடலை கடக்கப் போகிறாய். உனக்குள் உள்ள ஆன்மா என் பாதங்களுடன் சங்கமிக்கப் போகிறது. அதனால் உன் கர்ம வினையெல்லாம் இந்த ஜென்மத்திலேயே முடியப் போகிறது. அதன் பொருட்டாய்தான் நீ இப்போது அனுபவிக்கும் இன்பங்களும் துன்பங்களும். எல்லா ஆன்மாவும் பிறப்பதற்கு காரணம் இருக்கும். அந்த காரணங்களால் அவைகள் சுற்றி சுற்றி வீடு பேறு என்பதை அடைய ஜென்மங்கள் எடுக்கும். இந்த ஜென்மத்தில் உனக்கு அந்த வீடு பேறு என்ற வாயிற்படியின் வாசல் திறந்து விட்டது. அதனால்தான் நீ கொண்ட துன்பங்களின் எண்ணிக்கை அதிகம். இறுதியில் வாழ்க்கையின் முழு சாராம்சத்தை உணர்ந்து என் பார்வையின் ஒரு அங்கமாய் நீ இருக்கப் போகிறாய். நீ இழந்ததில் மிக பெரியதை நான் அறிவேன். அவை ஏன் என்று உனக்கு தெரியும். அது இவ்வுலகில் பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் வாழ்கின்ற வாழ்க்கை. அதில் நீங்கள் சந்திக்கும் உறவுகள் அந்த ஆன்மாவுக்கும் உன்னுள் இருக்கும் ஆன்மாவுக்கும் சம்பந்தம் இருக்கும். அவர்களும் என் பிள்ளைகள்தான். என்னிடம்தான் அவர்கள் இருக்கிறார்கள். நீயும் என் பிள்ளைதான். உன் கண்ணீரை பார்த்து என் மனம் வேதனைப்படுகிறது. இறப்பு என்பது உடலுக்குத்தான், உள்ளே இருக்கும் ஆத்மாவுக்கு அல்ல. உன்னிடத்தில் நான் என்ற உன் சாய்தேவா எப்போதும் இருப்பேன். என் பரிபூரண அருளும் அன்பும் உனக்கு நிச்சயம் உண்டு. நீயும் உன் பெற்றோரும் நன்றாக மன நிம்மதியுடன் ஜெயமாக வாழப்போகிறீர்கள். வாழ்க்கை என்னும் பெருங்கடலில் நீ வாழ்கிறாய். உன்னை நோக்கி வரும் அனைத்தும் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. அவற்றைதான் நாம் விதி என்போம். உன் வாழ்க்கையில் விதி என்பது நல்லதோ கெட்டதோ, உன் வாழ்நாளில் தினம் தினம் அசைகின்ற அசைவு கூட அது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டதாய் இருக்கும். அப்படி இருக்கையில் ஒரு பக்கம் விதி, மறுபக்கம் கர்மவினை. இவை இரண்டும் தான் இன்று ஏற்பட்டுள்ள உன் சூழ்நிலைக்கு காரணம். இவற்றிலிருந்து நீ மட்டுமல்ல, எவரும் தப்ப முடியாது. ஆனால் நீ என் பார்வைக்கு திரும்பினால் உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து சிக்கல்களிலிருந்தும் உன்னை காப்பேன். உன்னுள் இருக்கும் நான் என்ற கேள்விகளுக்கு நீ எந்த நேரத்தில் என் சாயப்பா என்று சொல்கிறாயோ அப்போது முதல் நீ முக்தி என்ற ஞானத்தின் மீது சவாரி செய்ய போகிறாய் என்று அர்த்தம். மேலே நான் சொன்ன அந்த 2 பேர் யார் என்றுதானே நீ யோசிக்கிறாய்? அது உன் மனமும் புத்தியும் தான். இவற்றை ஜெயித்தால் நீ வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்து விட்டாய் என்று அர்த்தம். உனக்கான வெற்றி காலம் ஆரம்பித்து விட்டது. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, விலகி போகும்படி செய்வதும் இல்லை. என் உயிரான குழந்தைக்கு என்றும் துணை நின்று அரவணைப்பேன். நான் உன்னுடன் இருக்கும்போது உனது கவலைகளை எனது பாதத்தில் நீ சமர்ப்பித்த பின்னர் கவலை எதற்கு? எனது மகிமைகளை கண்டும் ஏன் இந்த ஏக்கம் உனக்கு? உனது தந்தையும் நானே, தாயும் நானே. உன்னை படைத்ததும் நானே, உன்னை சோதிப்பதும் நானே. உனது சோதனை காலம் முடிந்த பின்னர் நீ யார் என்பதை நீ அறிந்து கொள்வதற்கு நான் தரும் சோதனைகள்தான் நீ படும் வேதனைகள். நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இரு. அதற்கான பலன்கள் விரைவில் வந்தடையும். உனக்கான நல்ல நேரம் வரும் வரை என் மடியில் அமர்ந்து உன் கர்மாக்களை கழித்து வா. நீ தோல் சாய உன் தந்தை நான் இருக்க ஏன் உனக்கு இந்த ஆயாசம்? வா மகளே, வந்து சாய்ந்து கொள். மன சஞ்சலங்களை அகற்றி அமைதி கொள். விரைவில் உன் பிரச்சனைகளை தீர்த்து உன்னை மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கடிக்கப் போகிறேன். அதுவரை எனது நாமத்தை ஜபித்து உன் கர்மாக்களை என் துணையோடு கழித்து வா. எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு. உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கப் போகிறது. எத்தனை பேர் கூடி உனக்கு வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படியாக நான் உனக்கு பல வழிகளை திறப்பேன். எதற்கும் கலங்காதே.
என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. உறவுகள் உன்னை பாராட்டும். பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர். பொறுமையாக இரு. நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன். உள்ளத்தாலும் உடலாலும் நீ ஓய்வின்றி உழைக்கிறாய். அதற்கான பலன் நிச்சயம் ஒரு நாள் உன்னை வந்து சேரும். நீ வாழ்க்கையில் உயரப்போகிறாய். இந்த உலகமே உனக்குத்தான். என் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும். பிறரை பார்த்து உன் வாழ்க்கையை எடை போடாதே. பொறாமை கொள்ளாதே. எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்று அழுது புலம்பாதே. உனக்கு நான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டாயா? ஏக்கங்களில் தவிப்பதில் இல்லை வாழ்க்கை. நீ கையாளும் விதத்தில்தான் உள்ளது. என்னை முழுதும் நம்பினால் உன் நிலை நிச்சயம் உயரும். நான் உன்னிடம் பல முறை சொல்லிவிட்டேன், இதுதான் உன் வாழ்க்கை என்று. நீ அதை மறுத்துவிட்டு எனக்கு இதுதான் வேண்டும் என்கிறாய். நான் என்ன செய்வது? உன்னிடம் மெதுவாகத்தான் சொல்கிறேன். தற்போது இருக்கும் சூழ்நிலை உனக்கு எதிராக இருந்தாலும் அதை உனக்கு சாதகமாக நான் மாற்றுவேன். அதனால் சற்று பொறுமையாக இரு. உனது கர்ம பலன்கள் அனைத்தும் விலகப் போகிறது. வாழ்க்கையில் ஒரு நாள் நிச்சயம் விடியும். அது உனக்கான விடியல். காத்திரு. எதுவும் தானாக தோன்றுவது அல்ல, தானாக வருவதும் அல்ல. அது உதயமாகும் அத்தருணத்தில் ஒரு விதமான பிரமிப்பான புத்துணர்வு தோன்றும். என்னை புரிந்து கொண்டு முழுமையாக சரணடைய கண்கள் தேடும். நான் உன்னோடு என்றும் என்றென்றும் தொடர்ந்து கொண்டே இருப்பேன். காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது. அதனால் நல்லதை நினை, நல்லதை செய். மற்றதை இறைவன் பார்த்து கொள்வான். சில விஷயங்களில் நீ சிரமங்களை சந்திக்கலாம். ஆனால் அந்த சிரமம்தான் உன் வாழ்க்கையில் உன்னை பக்குவப்படுத்தும். அதனால் நீ சிரமத்தை பற்றி கவலைப்படாமல் என்மேல் பாரத்தை போட்டு நீ அந்த வேலையை தொடர்ந்து செய். அனைத்தும் உனக்கு சாதகமாக முடியும். தேதிகளைப் போல உங்கள் கவலைகளை தினமும் கிழித்து எரிந்து விடுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கானதாக எண்ணி புதிதாய் வாழுங்கள். பிரச்சனைக்கு சிறந்த ஆயுதம் பொறுமைதான். பொறுமை அனைத்திற்கும் பதில் தரும். அதற்கு காலதாமதமாகும், ஆனால் ஒருபோதும் தோற்றுப்போகாது. உன் மூலமாக நடத்தப்படும் எந்த ஒரு நிகழ்வும் உன்னால் நடப்பவையல்ல, உன்னை வைத்து நடத்தப்படுகின்றன. நீ ஒரு கருவி. தேவைப்படும் போது நீ தேர்ந்தெடுக்கப்படுவாய். உன் கஷ்டங்கள் அனைத்தும் முடியும் நேரம் வந்துவிட்டது. உன் கண்ணீரை துடைத்து உன் வாழ்வில் வசந்த காலம் என்னும் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வை பரிசாக அளிக்க உன் இல்லத்தின் வாசலில் வந்துவிட்டேன். உன் தந்தையை நீ அன்போடு அழைத்துக்கொள். நீ எதிர்பார்த்த உறவு ஒன்று உன் எதிரே வந்து நிற்கும் நேரம் வந்துவிட்டது. நீ ஆனந்தத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய். உன்னை சுற்றி இருப்பவர்கள் திடீரென தாழ்ந்து போகும்போதும் விழும்போதும் அழும்போதும் அது அவர்கள் கர்மாவினால் வந்தது என்பதை உணர்ந்து அமைதியாக இரு. எதை பார்த்தும் நீ பயப்படாதே. நான் எதுவரை உன் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறேனோ அதுவரை உனக்கு எந்த தீங்கும் வராது. உனது கரங்கள் கால்கள் திடப்படுத்தப்படும். உன்னை நம்பி வருபவர்கள் யாராக இருந்தாலும் மனப்பூர்வமாக உதவி செய். திரும்பி வரும் என பலனை எதிர்பார்க்காதே. உன்மேல் பொறாமை உள்ளவர்களை பார்த்தும் உனக்கு விரோதமாக பேசி திரிபவர்களை பார்த்தும் நீ பயப்படாதே. என்னை மீறி யாரும் உன்னை நெருங்க முடியாது. உனக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். கவனமாக கேள். இதுவரை மட்டுமல்ல, இன்னும் நீ அனுபவிக்கின்ற எதிர்கொள்கின்ற ஒவ்வொரு செயலும் உன் முன்ஜென்ம கர்மாவின்படிதான் நடக்கிறது. இதை மாற்ற இயலாது. பரமேஸ்வரனாலேயே மாற்ற முடியாத ஒன்றை நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும். கர்மாவை மாற்ற முடியாத கடவுளை எதற்காக கும்பிட வேண்டும் என நீ நினைக்கலாம். கர்மாவின் தீவிரத்தை குறைத்து அதை நல்ல வழியில் மாற்றுவதற்கு வழிகாட்டுவதற்கு குரு வழிபாடு வேண்டும் என்பதை உணர்ந்து கொள். உன்னுடைய கஷ்ட காலத்தில் உன்னுடன் எப்படி துணை இருந்தேனோ அதே போலவே உன்னுடைய வெற்றிக்கான காலங்களிலும் உன்னுடன் நான் இருக்கப் போகிறேன். சந்தோஷமாக இரு. என் மீது நீ எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். இனி உன் கவலையும் கண்ணீரும் ஆனந்தமாக மாறும். நீ என்னிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். நம்பிக்கையோடு இரு. பாபாவை சந்தேகமின்றி நம்பினால் நமக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் காத்திருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் ஒரு நாள் காலம் வரும் என காத்திருந்த உன் பொறுமையும் நம்பிக்கையும் கொண்ட வாழ்வில் இனி உனக்கானது எல்லாம் வரிசையாய் வந்து குவியப் போகிறது. உன் சக்திக்கு மீறி நீ சோதிக்கப்படுகிறாய் என்றால் நீ எனக்கு மிக நெருக்கமானவர் என்று அர்த்தம். கவலை கொள்ளாதே. நான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன். இரக்க குணமுடையோர் மனிதர்களிடம் தோற்று போகலாம், ஆனால் இறைவனிடம் ஏற்றம் பெறுவார்கள்.
வருவது வரட்டும், நடப்பது நடக்கட்டும், எதுவானாலும் கடந்து போகுமே தவிர நின்று விடாது. வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள். யாரையும் உடலாலும் மனதாலும் காயப்படுத்த நினைக்காதே. இன்று நீங்கள் பலம் மிக்கவராக இருக்கலாம், ஆனால் நினைவில் வைத்துக்கொள், காலம் உங்களை விட பலம் மிக்கது. முடிந்த பிரச்சனைகளை எண்ணி வருந்தாமல் வரும் காலத்தை துணிந்து எதிர்கொள். நாம் வாழ்க்கையில் எதெல்லாம் வேண்டுமென ஒரே பிடிவாதமாக இருந்தோமோ அதெல்லாம் வேண்டாமென நம்மையே சொல்ல வைப்பதுதான் இந்த வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் என்பதை உணர்ந்து செயல்படு. நீ யாருக்கும் சளைத்தவரல்ல. அறிவிலும் திறமையிலும் உனக்கான சாதுரியம் என்பது தனித்துவம் பெற்றது. உன் திறமையின் மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்காதே. உன்னை கவனிப்பதை தவிர எனக்கு வேறு என்ன வேலை? உன் அருகிலேதான் நான் என்றும் இருக்கிறேன். பயப்படாதே, நீ முன்னேறும் பாதையை நெருங்கிக் கொண்டே இருக்கிறாய். உனது மனம் வருந்தினாலே போதும். பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் கொடுத்தே தீரும். எல்லாம் உடனுக்குடன் நடக்க வேண்டும் என நினைக்கக்கூடாது. தாமதமாயினும் என்றும் தர்மமே வெல்லும் என்பதை நினைவில் கொள். வாழ்க்கை பயணத்தில் பலவிதமான மனிதர்களிடமிருந்து சில விமர்சனங்கள், குறைகள், எதிர்மறையான வார்த்தைகளை எதிர்கொள்ளும் போது கலங்காதே. அவர்களிடம் உன்னை பற்றி நிரூபிக்க முயற்சி செய்யாதே. உன்னை புரிந்து கொள்ளும் காலம் வரும். அதுவரை எல்லாவற்றையும் என் பாதத்தில் சமர்ப்பித்துவிடு. உன்னை அறிந்த நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை மறவாதே. எதிர்பார்ப்பு ஏமாற்றம் தரும், அது உண்மைதான். அதற்காக எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ முடியாது. அதனால் யாரிடம் எதிர்பார்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள். எதிர்பார்ப்பு ஏமாற்றம் தரும், அது உண்மைதான். அதற்காக எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ முடியாது. அதனால் யாரிடம் எதிர்பார்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள். உன் சாயப்பா நான் இருக்க நீ பிறரிடம் கையேந்தக்கூடாது. உனக்கானது என்றால் நீ எங்கு இருந்தாலும் அது உன்னை தேடி வரும். உன்னை அது தேடி வரவில்லை என்றால் அது உனக்கானது இல்லை. கடவுள் எப்போதுமே உடைந்த பொருட்களை மிக அழகாக பயன்படுத்தி விடுவார். உடைந்த மேகங்கள் தான் மழை பொழியும். உடைந்த நிலம்தான் உளும் வயலாகும். உடைந்த நெல்தான் விதையாகும். உடைந்த விதைகள்தான் புதிய செடிகளுக்கு வாழ்க்கை கொடுக்கும். அதனால் எப்போதாவது நீங்கள் உடைந்து நொறுங்கினால் என்னை நம்புங்கள், நான் உங்களை பெரிய விஷயத்திற்கு தயார்படுத்துகிறேன் என்று. நீ தற்போது சந்திக்கும் சூழ்நிலையை நினைத்து வருத்தப்படாதே. அனைத்தும் என் ஆசீர்வாதத்தின் பேரில்தான் நடந்து கொண்டிருக்கிறது. உன்னை எந்த சிக்கலிலும் சிக்க விடமாட்டேன். நான் அனுமதித்துதான் நீ அங்கே இருக்கிறாய். அங்கே எந்த தொந்தரவும் இல்லாமல் உன்னை நான் பார்த்து கொள்வேன் என்று உறுதியளிக்கிறேன். நீ உன் வேலையில் மட்டும் கவனம் செலுத்து. மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். நானே உனது தெய்வம் என்ற திடமான நம்பிக்கை கொண்ட உங்களின் பிரார்த்தனைகள் எல்லாம் நான் ஏற்றுக்கொண்டேன். பலன்களை பெற இன்று என் துவாரகமாய்க்கு வா. நான் அக்னி, தீயவர்களின் தீமையை பொசுக்கி விடுவேன். நானே வர்ணன், தீயவர்களை பெரும் வெள்ளமாக அடித்து சென்று விடுவேன். நானே சூரியன், அனைத்தையும் பார்த்து கொண்டு சாட்சியாக இருக்கிறேன். நானே பிரம்மா, என்னை அண்டியவர்களுக்காக நான் புதிதாக உருவாக்குவேன். நானே விஷ்ணு, என் பக்தர்களை பாதுகாக்க அவர்களுக்குள்ளேயே உரைகிறேன். நானே ருத்ரன், என் பக்தர்களுக்கு எதிராக கிளம்புகிற கொடியோர்களின் காலக்கணக்கை முடித்து வைப்பேன். உன்னை காக்கும் நான் என்றைக்கும் கண்மூடுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. உன்னிடமிருந்து தேவையில்லாத நபர்களைத்தான் விலக்கியுள்ளேன். நீ அதை பற்றியே நினைத்து கவலைப்பட தேவையில்லை. உன் மனதிற்கு சரியான நபரை நான் தகுந்த நேரத்தில் அனுப்புவேன். அவர்கள் உண்மையான அன்பை மட்டுமே தருவார்கள். அவர்களுடன் உன் வாழ்க்கையை தொடங்கு. அதுவரை என்னை பூஜித்து கொண்டே இரு. தேரோட்டுபவன் திறமைசாலியாக இருக்கும்போது தேரில் அமர்ந்திருப்பவர் ஏன் சஞ்சலப்பட வேண்டும்? என்னில் சரணடைந்தவர்களுக்கு அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது என்னுடைய வேலையாகும். வானம் இடிந்து மேலே விழுந்தாலும் உன் நிலையில் நீ உறுதியாக இரு. தாங்கும் சக்தியை நான் கொடுக்கிறேன். உன் முன்னும் பின்னும் நானே பாதுகாவலனாக இருப்பேன். வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் காரணமின்றி நடக்காது. எல்லாம் உனக்கான நன்மை என்று நினைத்துக்கொள். எதிர்மறையிலும் நேர்மறையாய் யோசித்து செயல்படு. அனைத்தும் நன்றாக முடியும். உனக்கு துயரத்தை தருவது இப்போதைய உனது நிலையல்ல, உனது தன்னம்பிக்கை குறைந்த தன்மை, அதாவது அவநம்பிக்கை என்பதை தெரிந்து கொள். உயிர் போனாலும் தானாக போகட்டும். இருக்கும் வரை தொடர்ந்து போராடு. கோழையாக அழுது புலம்பாதே. தலைவலியாக இருந்தால் என்ன, தலை போகும் காரியமாக இருந்தால் என்ன? இந்த வாழ்க்கையில் இந்த ஒரு தரம் மட்டுமே இந்த கடினமான பாதையை கடந்து போக போகிறாய். நடுப்பகுதியை தாண்டிவிட்டாய். இன்னும் கொஞ்ச நேரம், கொஞ்ச தூரம்தான். சுமையை இறக்கி வைக்க இன்னும் கொஞ்ச அவகாசம்தான். அதற்குள் அவசரப்பட்டு விடாதே. சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான். ஏனெனில் சோதனை காலத்தில் அவனோடு நீக்கமர நிறைந்திருக்கிறேன்.
பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராட தயாராகிறவன் பாக்கியவான். யுத்த களத்தில் அவன் சார்பாக நான் நிற்கிறேன். இழிவுபடும்போது சகித்து கொள்ளும் நீ பாக்கியசாலி. அதை நான் புண்ணியங்களாக மாற்றி உன் துயரத்தில் பங்கெடுக்கிறேன். கர்மாவை அனுபவிக்காமல் குறைக்க இயலாது. இந்த கர்ம சூத்திரம் எல்லோருக்கும் பொருந்தும். வியாதிகளும் துயரங்களும் கர்மாவின்படியே பிராப்தித்தாலும் சில முறை கர்மா அதிர்ஷ்டத்தை தந்து மகான்களிடம் கொண்டு செல்லும். ஒன்று மட்டும் வாஸ்தவம், கடந்த பிறவிகளின் புண்ணிய பலன் இருந்தால் ஒழிய பாபாவின் தரிசன பாக்கியம் கிடைக்காது. உன் கடமைகளான தர்மத்தை நீ செய். உன் கரங்களால் வேலை செய், வாயினால் பேசு, கண்களால் பார். அவ்விதமாக உன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள். மனதை மட்டும் என்னிடம் லயமாக்கு. உன் சிரமத்திற்கு அதிகமாகவே 100 மடங்கு நான் கொடுக்கிறேன். சாய்க்காக இந்த பணியை நான் மேற்கொள்கிறேன் என்ற பாவம் உன்னில் இருந்தால் உன் மனம் என்னையே நோக்கி இருக்குமானால் உனக்கு கிடைக்கும் பலன் 100 மடங்கு இருக்கும். சப்ஜா விதைகளை நீரில் போட்டால் அது உப்பி பெரியதாக தெரிகிறது. அது எங்கிருந்து சக்தியை பெற்றது? அந்த நீரிலிருந்தே சக்தியை பெற்றது. உனக்கு கிடைக்கும் பலன் கடுகளவு பரிமாணத்தில் இருப்பினும் ஒரு பனங்காய் அளவில் உனக்கு நான் தருவேன். நான் விக்ரமாக இருக்கிறேன் என்று நினைத்தால் நான் என்ன செய்ய முடியும்? என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நீ எதை கொடுக்கிறாயோ அதையே திரும்ப பெறுவாய். பொறுமை கசக்கும், ஆனால் அதன் பலன் எப்போதும் இனிக்கும். உன் முன்னேற்றத்திற்கு யார் வடிவில் எந்த விதத்தில் வந்து உதவலாம் என்று சிந்தித்து கொண்டு இருக்கிறேன். கவலைப்படாதே. ஏதாவது ஒரு ரூபத்தில் யார் வடிவிலாவது வந்து உன்னை முன்னேற்றி உனக்கு நிம்மதியான வாழ்வை தருவேன். என்மேல் நம்பிக்கை வை. நான் உன்னோடு இருக்கிறேன். உனக்குரிய கஷ்டமான நேரத்தில் கஷ்டத்தை நினைக்காமல் என்னை நினைத்துப்பார். அந்த கஷ்டமே தெரியாமல் நான் உன்னை வெளியே கொண்டு வருவேன். என் பக்தர்களுக்கு கொடுப்பதற்கு என்னிடம் ஏதாவது இருந்தால் அது மட்டுமே ஆனந்தம், அன்பு. என்னால் மகிழ்ச்சியையும் அன்பையும் மட்டுமே தர முடியும். அதற்கு பதிலாக என் பக்தர்கள் தங்கள் பிரச்சனைகளையும் வலிகளையும் எனக்கு தருவார்கள் என்று எதிர்பார்க்கிறேன். என் பக்தர்கள் அவர்களின் கஷ்டத்தையும் வலியையும் எனக்கு தந்தால் நான் மிகவும் சந்தோஷப்படுவேன். ஏனென்றால் இந்த இரண்டையும் அவர்களுடன் வைத்துக்கொள்ள நான் விரும்பவில்லை. நான் எங்கும் வாழ்கிறேன். எல்லா இடங்களிலும் என் படங்கள் அடங்கும். நீ என் படத்தை பார்க்கும்போது என் தரிசனம் உனக்கு கிடைக்கும். நிஜமான ஜீவகாருண்ய தரிசனம் அது. நீ என்னை பார்ப்பது போலவே நானும் உன்னை பார்ப்பேன் என்பதை அறிந்து கொள். நீ எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் நான் அங்கு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை. என் காதலில் இருந்து நீ என்றும் தப்ப முடியாது. உங்கள் கவலைகளை உங்கள் மனதின் ஆழத்திலிருந்து ஸ்ரீ சாயியிடம் சொல்லுங்கள். கவலை வேண்டாம். நெற்றிக்கு விபூதி பூசுங்கள். நாளை காலை கவலையிலிருந்து விடுதலை பெறுவீர்கள். நான் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை முழுமையாக அனுபவிப்பாய். அன்றைக்கும் நீ அழுவாய். சாயப்பா, நான் கேட்டதையெல்லாம் தந்து விடுகிறாயே என்ற மகிழ்ச்சியில். என் அனுகிரகத்தால் இந்த பிறவியில் என்னை ஆராதிக்கிறாய், என்னை ஸ்மரிக்கிறாய். அப்படி என்னை ஸ்மரிக்கும் அவகாசம் உனக்கு கிடைத்ததே ஒரு யோகம் என்பதை உணர்ந்து செயல்படு. கடவுள் உறவுகளை உருவாக்குகிறார். அதனால் அவர்கள் கடினமான நேரத்தில் ஒருவருக்கு ஒருவர் உதவுகிறார்கள். அவர்கள் அனைவரும் கடவுளின் வடிவமே. உறவுகளின் மூலம் உங்களுக்கு உதவி செய்பவர் நம் கடவுளே. நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.